எக்லெஸ் சாக்லேட் கப் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கப் கேக் பேக் பண்ணுறதுக்கு இந்த லைனர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 எடுத்திருக்கேன். இந்த கப் கேக் ட்ரே 10க்கு 8 இன்ச் அளவில் இருந்துச்சு. நார்மலாக நம்ம கப் கேக் பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரே தான் இது. மஃபின் பேக் பண்ணுறதுக்கான ட்ரே வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். இது வந்து சின்ன சைஸ் கப் கேக் பேக் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். இந்த ரெசிபி ட்ரை பண்ணுறதுக்கு எந்த ஆர்டரும் கிடையாது. இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணி பேட்டரை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடயே பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரை, மில்க், ரீஃபைண்ட் ஆயில், வெனிலா எசன்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து பேட்டரை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கேக்கில் ஸ்வீட் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பத்தாத மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா சுகர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சாக்கோவில் பிராண்ட் கொக்கோ பவுடர் தான் நான் எனக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் கலர் நல்லா டார்க்காக இருக்கும். இந்த கேக்கோட கலர் இன்னும் டார்க்காக காட்டுறதுக்காகவும் கேக் சாஃப்டாக இருக்கிறதுக்காகவும் இதில் நல்லா சூடாக இருக்கக்கூடிய தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கிற சூட்டில் இருக்கணும். அந்தளவு சூடாக இருக்கிறப்ப தண்ணியை டேரெக்டாக இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரேயில் அந்த லைனரை வச்சுட்டு அதில் வந்து பேட்டர் நமக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஒரு பாதி அளவுக்கு ஊற்றினா போதும். ஏன்னா மேலே ரைஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் மேலே நம்ம ஃப்ராஸ்டிங் கொடுக்கறதுக்கு அப்போனா தான் கரெக்டாக இருக்கும். அந்த லெவலுக்கு ஊற்றி எடுத்துக்கோங்க. 185க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் இந்த ட்ரேயை வச்சு 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 ராடுமே ஆனில் செட் பண்ணி பேக் பண்ணிக்கோங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் ஒரு துணி வச்சு மூடி வச்சுக்கலாம். கனாஷ் ரெடி பண்ணுறதுக்காக க்ரீம் கூட டார்க் காம்பவுண்ட் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் உருக்கி எடுத்துக்கிறேன். கனாஷ் ரெடி பண்ணுறதுக்கு இது கூட வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இது ரெண்டும் மட்டுமே போதும் உங்களுக்கு. நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே செட் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறமா பைப்பிங் பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன டிசைன் வேணுமோ அதை போட்டு எடுத்துக்கலாம். நான் இந்த நாசல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கப் கேக்கோட வெயிட்டு 25லேருந்து 30 கிராமுக்குள்ளே இருந்துச்சு. ரெடி பண்ண கனாஷை பைப்பிங் பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிசைன் போட்டுக்கிறேன். கண்டிப்பாக 2 பைப்பிங் பேக் யூஸ் பண்ணணும். இல்லைனா நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஷரில் பைப்பிங் பேக் வந்து டப்புன்னு தெரிச்சிரும். மிச்சம் இருக்க கனாஷை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி நம்ம 1 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியவே எக்லெஸ் கேக் செய்கிறதுக்கான பேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேக்கை ஒரு நாள் தான் ரூம் டெம்பரேச்சரில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே தேவைப்படுது அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு சுகர் சிரப் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த பாக்ஸில் தான் இன்றைக்கி கேக் வச்சு நான் கொடுக்க போகிறேன். இந்த பாக்ஸோட சைஸ் பார்த்திங்கன்னா 8க்கு 6 இன்ச் அளவில் இருக்குது. நம்ம வெப்சைட்லேயே இது அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆறு கேக் உள்ள இந்த ஒரு பாக்ஸ் நான் 160 ரூபாய்க்கு கொடுக்குறேன். நீங்கள் 6 கேக் மட்டும்தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்க ரெசிப்பியில் பாதி மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ராஸ்டிங் முடிச்சதுக்கப்புறமா ஒரு கப் கேக்கோட வெயிட்டு 40 கிராம் இருந்துச்சு. பேக் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குகிற மாதிரியான ஒரு வெப்சைட் ஒன்று நான் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த வெப்சைட்டில் பேக்கிங்க்கும் பேக் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நான் வீடியோவில் காட்டுற திங்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் அதில் இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணி இதில் ஆர்டர் போட்டுக்கலாம். வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.
மதுரையில் ரெகுலராக நான் ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். 1 டே கிளாஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் காலையில் ஒரு 10:30க்கு வந்தீங்கன்னா 2 மணிக்குள்ளாகவே முடிஞ்சிடும். உங்கள் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கிளாஸ் இருக்கும். 1-on-1 கிளாஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு கிளாஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். 1 டேலேயே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 2 கேக் வந்து நீங்கள் ரெடி பண்ணுவீங்க. 2 1/2 kg கேக் பண்ணுவீங்க. ஃபுல் கேக்கும் நீங்களே பண்ணணும். நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் நோட்ஸ் கொடுத்துருவேன். அந்த ரெசிபி பார்த்து ஃபுல் கேக்குமே நீங்களே பண்ணிவிட்டு ஓடிஜி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதும் உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துருவேன். கேக் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அது க்ரீம் ரெடி பண்ணி ஃபுல் கேக்கும் ஐசிங் பண்ணி எடுக்கணும். அதாவது ஒரு பர்த்டே கேக்காக அதை டெக்கரேட் பண்ணி நீங்கள் எடுக்கணும். இது எல்லாமே நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் போகிறப்ப அந்த 1 kg கேக்கையுமே எடுத்துகிட்டு போகலாம். அந்த பேஸ் யூஸ் பண்ணி மித்த ஃப்ளேவர்ஸ்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஐடியாவுமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமும் என்னோடய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஒரு ஆள் மட்டும் வந்து படிக்கிறப்ப உங்களுக்கு கிளாஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.